ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சப்பாத்தி வெஜ் ரோல். இது வந்துட்டு குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க வந்துட்டு சப்பாத்தி பிடிக்கலன்னு அடம் பிடிக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு அப்படின்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு வந்துட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் இதில் வந்துட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக பண்ணைங்க. ரொம்ப ஹார்டாக இருந்தது அப்படின்னா சப்பாத்தி தேய்ச்சா கல் மாதிரி ஆகிடும். மாவு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் வந்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 10லேருந்து 15 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீன்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பீன்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு குடைமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். குடைமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட் தான் வந்துட்டு இதுக்கு நல்ல ஒரு கலரு லுக்கு எல்லாமே கொடுக்கும். அதனால் கேரட்டை மேக்ஸிமம் வளர்த்தியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அது கூடவே காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்தாச்சு அப்படின்னா அந்த மிளகாய்த்தூள்லேருந்து அந்த ரெட் கலராக ஆயிலோட ஒழுகுள்ள அது வந்துட்டு தெரியாமல் இருக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1/2 ஸ்பூன் வந்துட்டு சோயா சாஸ். இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தக்காளியை நல்லா நைஸாக கட் பண்ணி வெங்காயம் கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு வேக வச்சுக்கலாம். காய் வந்துட்டு ரொம்ப வேகக்கூடாது. 3/4 வேக்காடு வெந்தால் போதும். நம்ம கேரட்லாம் வந்துட்டு ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும். அந்த மாதிரி இருக்காமல் 3/4 வேக்காடு வெந்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லாவே தண்ணியெல்லாம் இஞ்சி நமக்கு வந்துட்டு காய் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிணைஞ்சி வச்சுருக்க கோதுமை மாவை எடுத்து சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். நம்ம நார்மலாக எப்போதும் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தான் 2 சைடும் நல்லா மாவு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இருந்தது அப்படின்னா இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம ரோல் பண்ணும்போது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தடிமனாக இருந்தது அப்படின்னா நம்ம ரோல் பண்ணும்போது உடையாமல் ஸ்மூத்தாக வரும். இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி போட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதில் ஒரு முட்டை வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை சேர்த்தாச்சு அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். குழந்தைங்களும் முட்டை இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் முட்டையை தனியாக எடுத்து பீட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி சப்பாத்திலே போட்டு சேர்க்குறதுனாலும் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ சப்பாத்தி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த காய்கறியை வச்சுட்டு நம்ம வந்துட்டு இப்போ ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். காய்கறி வைக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு சைடாக தான் வைக்கணும். நம்ம சென்டரில் வச்சாச்சு அப்படின்னா ரோல் பண்ணும்போது மிச்சம் இருக்கிற அந்த காய்கறியில் வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சைடு வச்சு ரோல் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்துட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு அடியில் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு எதுக்காக அப்படி பண்ணுறது அப்படின்னா கீழே இருந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது கீழ் வழியாக காய் விழாமல் இருக்கும். நீங்கள் அடியில் ஃபோல்ட் பண்ணாமல் நம்ம வச்சாச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு காய்கறியெல்லாம் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு கீழே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணிட வேண்டியது தான். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு சப்பாத்தி வெஜ் ரோல் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். குழந்தைகளும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நமக்கு வந்துட்டு இப்போ எல்லா சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு.
நான் போட்ட அளவுக்கு 3-4 சப்பாத்தி வந்துட்டு கரெக்டாக வந்தது. நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.